Hi friends and viewers, welcome to Ball Nachi's YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரைஸையும் பருப்பையும் வச்சு வெஜிடபிள் கிச்சடி பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். வெஜிடபிள் கிச்சடி யூஸ்வலா நம்ம ரவையில தான் கிச்சடி பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஸ்டார் ரெசிபி. எப்படின்னா நம்ம ரெகுலர் சாப்பாட்டு அரிசியிலையும் துவரம் பருப்பையும் வச்சு இன்னைக்கு சூப்பரான கிச்சடி பார்க்க போகிறோம். ஈவன் பேச்சுலர்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தனியாக குழம்பு காய் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காம எல்லா காயும் சேர்த்த மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம லஞ்சுக்கும் ஒரு ஹெவியான ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ இதை எவ்வளோ எடுத்திருக்கேன்னா அரிசி அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன். அப்போ இதை வந்து நம்ம தனியாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸை தனியாக வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக குக்கரில் நம்ம இது ரெண்டையும் சேர்த்துடலாம். அரிசியையும் நான் ஆல்ரெடி அதாவது வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அரிசியை. ஸோ ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போது அரை கப்பு அரிசி அரை கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி, அதாவது ஓவரால் 1 கப்புக்கு 4 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். அதுதான் இதோட ப்ரொப்போர்ஷன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு பிஞ்ச் இதில் சீரகம் போட்டுடலாம் வாசத்துக்கு. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். தென் திரும்ப நம்ம வெஜிடபிள்லையும் போடுவோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். இது அந்த ரைஸ் வந்து குலைவு தன்மை வரும்போது ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி 4 விசிலில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட அரிசியும் பருப்பும் குக்கரில் வேகுது. அந்த கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா ஊற்றி குக் பண்ணலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. தாளிப்புக்கு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் ரஃப்பாக கீறினது, 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் முதல்ல உப்பு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். ஸோ லேசாக ஆனியன் ஸ்வெட் ஆகிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் பண்ணிடுவோம். அப்புறம் தக்காளி வெஜிடபிள் தான் சேர்ப்போம். அடுத்ததாக வெங்காயம் லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். 1 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்க்கணும். தக்காளி குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட ஓகே தான். தக்காளி லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். நான் உருளைக்கிழங்க ஆக்சுவலாக நான் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெறும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதுவே போதும். ஸோ கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஒரு 2 to 3 ஃப்ளாரட்ஸு, 1/4 கேரட்டு, 4 பீன்ஸு, தென் வந்து குடமிளகா வெறும் அரை குடமிளகா தான் எடுத்திருக்கேன். தென் ரெட் கிட்னி பீன்ஸ் ஆப்ஷனல் தான், நான் இருக்கிறதுனால சேர்க்குறேன். ஸோ ஒன்றா சேர்த்துடலாம். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் 3ஐயும் முதல்ல சேர்த்துட்றேன். ப்ளஸ் ரெட் கிட்னி பீன்ஸ். ஏன்னா குடமிளகாயும் வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறனால அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்துட்றேன். அவிச்ச உருளைக்கிழங்கு மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். இதை கடைசியாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பெருங்காயம் 1 பிஞ்சு, பாவ் பாஜி மசாலா இதில் சேர்ப்போம். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் இது ஒரு அருமையான வாசத்தை தரும். அதனால் இது 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு இதுக்கு வேணுங்கிற அளவு இந்த வெஜிடபிள்ஸ் லேசாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டமாக ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிளும் குக் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்மளுடைய வெஜிடபிள் 10 நிமிஷம் கழித்து மசாலாவோட நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த பாவ் பாஜி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் செம வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்துடலாம். நீங்கள் ரா பொட்டேட்டோ, அதாவது ராவான உருளைக்கிழங்கு போட்டிங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிளும் முன்னாடி போடும் போதே முதல்ல அதை சேர்த்துடலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போது இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நம்ம ரைஸையும் பருப்பையும் வேக வச்சோம் இல்லையா, அது ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மசாலாவோட நம்ம இந்த ரைஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்
இந்த மசாலாவோட இந்த ரைஸ் நல்லா குக் ஆகிடட்டும். வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரைஸ் கொதிக்கிறட்டும். இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வேணும்னா லேசாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் மசாலாஸையும் செக் பண்ணிக்கிங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறினீங்கன்னா இந்த மாதிரி அருமையாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ ஃபைனலாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுறலாம், அல்லது கீ இருந்தாலும், அதாவது நெய் இருந்தாலும் நெய் விடலாம். பட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் பட்டர் விடுறேன். ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி தழை. நான் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ காமிக்கிறேன். வெஜிடபிள் ரைஸ் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் 65 பண்ணேன், அதோட லேசாக பட்டர் விட்டுருக்கேன், தென் பாதாம் வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வத்தல் எதுவுமே இல்லைனாலும் ஊறுகாய் கூட வச்சு இதோட சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ் வெட்டுறதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பேச்சுலர்ஸும் உங்களுக்காகவே இந்த ரெசிபி ஸ்பெஷல். ஸோ ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்டார்ட் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம், அதான் நம்ம சேனலோட டேக்லைன். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார் ரெசிபிஸோட அடுத்தடுத்த செஷனில் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.